அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய இந்த உடல், மனம், உணர்வுகள், சக்தி நிலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிசம் மாதிரி தான். ஒரு கார் இருந்துச்சுன்னா அந்த காருக்கு இன்ஜின் எல்லாமே இருக்குது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட விதமான ஒரு அசைவுகளில் இயங்கிக்கிட்டு இருக்குது, ஒரு மெக்கானிசத்தில் இயங்கிட்டு இருக்கு. அதே போல் நம்ம உடம்பும் மனம், உணர்வு, சக்தி நிலை, இந்த உடல் மனதினை சக்தி நிலை இயக்கி கொண்டிருக்கின்றது. சக்தி நிலையும் பார்த்திங்கன்னா அந்த உணர்வுகள், பல்வேறு விதமான உணர்வுகள், கோபம், காமம், வெறுப்பு, பிடிக்கும் பிடிக்காது, மகிழ்ச்சி, துக்கம் போன்ற பல வகையான உணர்வுகளினால் ஆக்கப்பட்டிருக்கு. நமக்கு முக்தி பாதையை நோக்கி போகணும் அப்படின்னா, தியானத்தின் வழியாக முக்தியை நோக்கி அடையணும்னா நம்முடைய கோபம், அச்சம் இதெல்லாம் இருக்கணும், பயம், எல்லா விதமான உணர்வுகளையும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா உணர்வுகள் எல்லாமே ஒரு விதமான சக்தி தான். அந்த எல்லா சக்தியும் ஒரு விதமாக கடவுளை நோக்கி, அதாவது முக்தியை நோக்கி செலுத்த வேண்டும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச கடவுள், நீங்கள் சிவன், அல்லாவோ, இயேசுவோ ஏதோ வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் அதை நோக்கி செலுத்த வேண்டும். கோபம் வந்தாலும் என்ன பண்ணணும், அந்த கடவுளை நோக்கி செலுத்த வேண்டும். இப்படி உங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையும், ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு நிமிஷமும் அந்த கடவுளை நோக்கி, உங்களுக்கு பிடித்தவரை நோக்கி நீங்கள் உங்கள் கவனங்களை செலுத்தி, உங்கள் கோபம், காமம், எப்படிப்பட்ட ஒரு உணர்வு, சக்தி நிலைகளாக இருந்தாலும் அதை நோக்கி செலுத்த வேண்டும். செலுத்தும் பொழுது என்ன ஆகுது, அது கடவுளை நோக்கி, அந்த உணர்வுகளானது கடவுளை நோக்கி வேறு வித சக்தியாக மாறுகின்றது. இப்போ காமம் இருக்குது, காமத்தை விட்டுட்டோம் அப்படின்னா காமம் வேறு விதமான சக்தி நிலையாக மாற்றம் பெறுகிறது. அதே போல் நமக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த வகையான உணர்வுகளாக இருந்தாலும் நம் மனதினை குறிப்பிட்ட நமக்கு எது தேவையோ அது மேலே நம்ம கவனத்தை வைக்கும் பொழுது அது வேறொரு பரிணாமமாக நமக்கு பிடித்ததை, நம்ம முக்தியை நோக்கி நம்ம போனோம்னா, நம்ம கடவுளை நோக்கி போனோம்னா அந்த கடவுள் நமக்கு கிடைப்பார். கடவுளை அடைவதற்கு, நம் முக்தியினை அடைவதற்கு நம்முடைய உணர்ச்சிகள் அனைத்தையும், கோபம், அது காமம், எந்த ஒரு உணர்ச்சியாக இருந்தாலும் அதை நோக்கி செலுத்தும் பொழுது அது நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நமக்கு உணர்ச்சிகள் ஒரு நேரம் ஒரு ஆசை வருது, அடுத்த நாள் விட்டுருந்தோம். அந்த உணர்வுகளானது அந்த ஒரு ஆர்வம் கண்டிப்பாக இல்லை, கண்டினியூஸாக இல்லை, விட்டுருந்தோம். அடுத்து திரும்ப ஒரு வாரம் கழித்து திரும்ப வரும், திரும்ப விட்டுருவோம். இதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு முக்தியை நோக்கி போகணும் அப்படின்னா நம்ம கண்டினியூஸாக அதை முக்தியை அடைய முடியல. முக்தியோ வாழ்க்கையினுடைய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்ம அதை அடைய முடியாததற்கு காரணம் இதுதான். அப்போ நம்முடைய முழு மூச்சையும், நம்ம முழு உயிர் சக்தியையும், நம்ம முழு உணர்வுகளையும், அனைத்து உணர்வுகளையும் ஒரே மையத்தில் குவிய வச்சனா நம்ம நினைத்ததை அடைய முடியும். அது முக்தியும் எளிதாக அடைய முடியும். முக்தி மோட்சம் கிடைப்பதற்கு எளிதாக இருக்கும். முக்தி மோட்சம் மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அடைய முடியும். அனைவருக்கும் நன்றி.